இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தொற்று நோய்கள் பற்றின தடுப்பு முறைகள் எல்லாம் சொல்கிறதுக்காக நமக்கான கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் தரதுக்காக நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறதுக்காக இன்ஃபெக்ஷன் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்காக இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எஸ் வைஷ்ணவி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ தொற்று அப்படின்னாலே நிறைய தொற்று வியாதிகள் அப்படின்னு சொல்கிறோம், தொற்று நோய்கள் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா? அப்படி எதெல்லாம் வந்துட்டு தொற்று நோய்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே அடங்கும், அதை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு. தொற்று நோயின்றது நம்ம நார்மலாக நுண்ணுயிர்கள்ன்ற இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ இப்போ நம்ம இருக்கிற இந்த டேபிளில், ஸ்கூலில், கிச்சன் டேபிள்ஸில், நீங்கள் ஓட்டுற வெஹிக்கிள்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே இந்த நுண்ணுயிர்கள்னு இருக்கக்கூடிய. இதில் என்ன குட் திங்னா எல்லாமே தொற்று நோயை உருவாக்காது. ஹாஃப் ஆஃப் தெம் ஆர் ஹார்ம்லெஸ், பாதி அதுக்கு மேலே ஹார்ம்ஃபுல்லாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸை கொடுக்கும். ஸோ தொற்று நோயை நீங்கள் திருப்பி இதை எப்படி பிரிச்சுக்கணுன்னா, பாக்டீரியா வரக்கூடியது, இந்த பூஞ்சான்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரும், வைரஸஸ்னால வரும். இது எல்லாமே உங்களோட பாடியோட இம்யூனிட்டியை பொறுத்து தான் அது இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸாக மாறக்கூடிய தன்மை நம்ம உடம்புல எவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு பொறுத்து தான். ஸோ இப்போ வைரஸஸ் எடுத்துட்டிங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் நார்மலாக சில பேருக்கு அது சாதாரண ஒரு கோல்டாக வெறும் தும்மல், இரும்பல், காய்ச்சல்னு சரியாயிடும். சில பேருக்கு அது நிமோனியா காய்ச்சலாக போய் நிற்கும். அதே நீங்கள் வைரஸஸில் ஹார்ம்லெஸ் வைரஸஸும் இருக்குது, ஹார்ம்ஃபுல் வைரஸஸும் இருக்குது. பாக்டீரியாலும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிபின்றது ஒரு பாக்டீரியல் கிருமி, டைஃபாய்டுன்றது ஒரு பாக்டீரியல் கிருமி. நாளுக்கு நாள் நீங்கள் நிறைய பேர் இப்போ பார்க்கலாம் யூரின் இன்ஃபெக்ஷனால் வராங்க, அது பாக்டீரியல் கிருமினால் நடக்கும். ஸோ இதெல்லாமே உங்கள் பாடியில் எந்த அளவுக்கு இம்யூனிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அது தொற்று நோயாக மாறக்கூடிய தன்மை ஒரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃபர் ஆகுங்க. ஓகே. ஸோ இப்போது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நேயர்களுமே ஆர்வத்தில் இருப்பாங்க. ஸோ நேயர்களே, நீங்கள் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கணும், தொற்று சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 29860038 அல்லது 29520554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 அப்படிங்கிற இணைப்பெண்ணையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டாக்டர், இப்போ கை கழுவுறது, ஏன்னா நம்மளோட பேசிக்கே அதான் நம்ம சொல்லுவோம், கை கழுவணும் அப்படின்னு எங்கே போனாலும் சரி, போயிட்டு வந்த உடனே கை கால் கழுவுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதன் மூலியமாக நமக்கு தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த கை கழுவுறதுக்கான செகண்ட்ஸ்ங்கிறது எவ்வளோ இருக்கணும், இது மூலிமா நமக்கு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கும்? இப்போ ஹேண்ட் ஹைஜீன்னு சொல்லுவோம். இது ஒரு சிம்பிள் பட் ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்போவுமே பெஸ்ட் மெத்தட், நீங்கள் ஹேண்டை கையை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு சோப்பும் தண்ணியும் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். அதுவும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 1 மினிட் ரெக்கமெண்டட் அட்லீஸ்ட் 20 செகண்ட்ஸ் ஆகுது, 20 வினாடிகளாவது பண்ணுங்கன்றது தான் ரெக்கமெண்டடான டைமிங். இதில் நீங்கள் எப்போ சில பேர் கேட்குறாங்க சோப் அண்ட் வாட்டர் பெஸ்ட்டாக, சில பேர் கேட்குறாங்க சானிடைசர் பெஸ்ட்டாக அப்படின்னு. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பிஃபோர் ஈட்டிங் உங்களோட சாப்பாட்டுக்கு முன் சோப் அண்ட் வாட்டர் யூஸ் இருந்ததுன்னா அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டைரெக்டாக சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட போகாதீங்க. ஏன்னா சானிடைசரில் 60% தான் ஆல்கஹால் இருக்கும், மிச்சம் இருக்கிற 40% மற்ற கெமிக்கல்ஸ். ஸோ அது உங்கள் கையில் படுறப்போ உங்கள் கையில் இருக்கிற டர்ட்டோ இல்லைனா அதில் இருக்கிற ஆயில் தன்மையோ இதெல்லாம் அது எடுக்காது. ஸோ டெஃபினட்டாக அது உள்ளே போய் சில கைண்ட் ஆஃப் வயிறு தொற்று நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இரிட்டேட் பண்ணும் உங்களோட ஸ்டமக்கை நீங்கள் சாப்பிட்றப்போ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நார்மலான சோப் அண்ட் வாட்டரில் நீங்கள் 20 செகண்ட்ஸ் கை கழுவுனீங்கனாலே போதுமானது. இப்போ அதே போல் வெளியிலலாம் போயிட்டு வரோம் அப்படின்னா குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லப்படுது இல்லையா? ஸோ அந்த எங்கே போயிட்டு வந்தாலுமே நம்ம குளிச்சுட்டு ஹைஜீனிக்காக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் தானா வீடுகளுக்கு வரையில்? அது ஜென்ரலாகவே இது தொற்று நோய்க்குன்னு கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறதும் நம்மளுக்காகவுமே நீங்கள் போயிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டு, இது எப்படி ஒரு நல்ல கொஸ்டின் ஆகும்னா, நீங்கள் இப்போ போய் மழையில் நனைஞ்சிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக குளிச்சுட்டு தி திங் இஸ் நீங்கள் ரொம்ப நல்லா உங்களை ட்ரை பண்ணிக்கணும். உங்கள் ஈரப்பதத்தோடையே ரொம்ப நேரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இப்போ வெளியில் ரொம்ப க்ரௌடடான ஏரியாஸ்க்கு போயிட்டு வரீங்க, ஒரு மால் போயிட்டு வரீங்க, இல்லைனா ஒரு நிகழ்வு, நல்ல நிகழ்வோ, ஒரு ஏதாவது ஒரு எனி கைண்ட் ஆஃப் கேதரிங் நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றப்போ டெஃபினட்டாக நீங்கள் குளிக்கிறதுன்றது, வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் இல்லை ரொம்ப எல்டர்ஸ் இருந்தாலுமே
எல்லாமே அது நல்லது. இது வந்து சில வகையான தொற்றுகள் எல்லாம் அது எஸ்பெஷலி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஏன்னா உங்களோட பாடி சர்ஃபேசஸில் உங்களோட க்ளோத்ஸில் டெஃபினட்டாக இந்த வைரஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் நம்ம தடுக்கலாம். ஓகே டாக்டர், உங்ககிட்ட இப்போ பேசணும், டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நேரில் நீங்கள் கால் பண்ணலாம் 29860038 அல்லது 29520554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044ங்கிற இணைப்பெண்ணை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க சீக்கிரமாக வந்து குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் டக்குன்னு அட்டாக் ஆகுது அப்படின்னு. அது என்ன காரணத்தினால அவங்களுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு அது அட்டாக் ஆகிடுது? இப்போ குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குழந்தையிலேருந்து ஒரு வயது உள்பட்ட குழந்தைங்களுக்கு வெறும் இம்யூனிட்டின்றது மெச்சூராக ஆயிருக்காது. ஸோ அவங்களுக்கு அப்போ தான் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜஸ். ஒரு 60-65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இம்யூனோசெனசென்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஏஜிங் ஆஃப் த இம்யூனிட்டி செல்ஸ்னு நாங்கள் மருத்துவத்துறையில் சொல்லுவோம். ஸோ அந்த இம்யூனோசெனசென்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அதனால தான் எப்போவுமே இவங்க 2 பேருக்குமே இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ், ஒரு குரூப் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி டெவலப் ஆகாதவங்க, வயதானவர்கள் 60 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு இருக்கிற இம்யூனிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்கிறவங்கள. ஸோ இதனால தான் வந்து இவங்களுக்கு தொற்றுகள் வந்து சாதாரண நார்மலாக இருக்கிற தொற்றுகளே இவங்களுக்கு கொடிய நோய்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம குழந்தைங்கள சின்ன வயசுலேயே வந்து சில சின்ன சின்ன தொற்றுகள் லைக் நீங்கள் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக பார்க்காம குழந்தைங்கள விளையாட விடுறது, நார்மலாக இப்போ கீழே இருக்கிறது எடுத்து சாப்பிட்டா எல்லா குழந்தைங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வருமான்னு கேட்டிங்கன்னா வந்தால் ஒரு விகிதத்தில் நல்லது தான். தே வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் கிரவுண்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அது வர ஆரம்பிச்சிடும். நாள்பட அதுவே அவங்களுக்கு இம்யூனிட்டியை நிறைய பூஸ்டப் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயது ஆக ஆக உங்களுக்கு நிறைய இந்த டயபெட்டிஸ் போன்ற இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறப்போ உங்கள் இம்யூனிட்டியே இன்னும் சீக்கிரமாக வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகுது. ஓகே, ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க டாக்டர். இனிப்பில் நேயர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் ராணி பேசுகிறேன், ஆபீஸ்லேருந்து. உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். வணக்கம்மா டாக்டர். அப்புறமா பேர்ட்ஸ்க்கு இருந்தும் இன்ஃபெக்ட் ஆகுமா ஹியூமனுக்கு? என்னம்மா? பேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பேர்ட்ஸ்க்கு நோய், பேர்ட்ஸ்க்குமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. பேர்ட்ஸ்ல உள்ளது ஹியூமனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுமா? பேர்ட்ஸ் வந்து வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா அதன் மூலியமா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹியூமனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. ஓகே, நல்ல கேள்விமா. இது வருமானா இது 100% வந்து எல்லாருக்குமே வராது, ஆனால் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிட்டகோசிஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். இது யூஸ்வலாக வந்து நீங்கள் ஒரு அலர்ஜிக்கான பர்சனாக இருக்காங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு நுரையீரலில் அலர்ஜிக் ப்ரெசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஆஸ்த்மேட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் பறவைகள்லேருந்து வரக்கூடிய அந்த பறவைகளோட ட்ராப்பிங்ஸ், அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃபெதர்ஸ், ஸோ இதெல்லாம் நாள்பட நீங்கள் அதை சுவாசிச்சுட்டே இருக்கிறம்போது உங்கள் நுரையீரலில் தழும்புகள் ஏற்படலாம். அதிலிருந்து கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அந்த இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் வந்து உங்களோட இம்யூனிட்டி பவர் நல்லா இருந்ததுன்னா உங்களால் அதை எதிர்க்க முடியும். இம்யூனிட்டி பவர் வீக் ஆகிற டைமில் அது வந்து கொடிய நோய்களாக மாறி அவங்க நுரையீரலில் தழும்பு ஏற்பட்டு நிமோனியா காஸ் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக பேர்ட் ட்ராப்பிங்ஸ், அதாவது பேர்ட் போடக்கூடிய அதோட ட்ராப்பிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதோட ஃபெதர்ஸ்லேருந்து பரவும். ஓகே, இப்போ அதே போல் நிறைய பெட்ஸ் எல்லாமே வளர்த்துறாங்க இல்லையா? பேர்ட்ஸ் இல்லாமல் வேறு பெட்ஸ் எல்லாம் வளர்த்துறாங்களே மேம், அதன் மூலியமாகவுமே இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கா? இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றதை விட அலர்ஜி, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் அலர்ஜிக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலர்ஜி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அலர்ஜி வேறு, தொற்று வேறு. அலர்ஜிக்காக இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்ஸ் வளர்த்திங்கன்னா தும்பிட்டே இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்கின்ல ரேஷஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது அலர்ஜி குரூப்பை சேர்ந்துடும். இதே உங்களுக்கு ரொம்ப நாளாக எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமா பேர்ட்ஸுக்குலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெட்ஸுனால நீங்கள் அந்த பெட்ஸை எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா வராதான்னு சொல்ல முடியும். பட் டெஃபினட்டாக அலர்ஜின்றது ட்ரிகர் ஆகும். டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் டெடி பேர் இருந்தாலோ இல்லை ஃபர் இருக்கிற சோஃபாஸ் இருந்தாலுமே ஃப்ரீக்வெண்ட்டாக அலர்ஜி வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கும்போது இவங்க மூலிமா பேர்ட்ஸ் மூலியமாவோ இல்லை நம்மளுக்கே தெரியாமல் அந்த நமக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கா?
இப்போ இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கும்போது நமக்கு வெளியில தெரியும் இல்லையா, இப்போ ஒரு தும்மல் வருது வந்துட்டே இருக்கு, அலர்ஜி ஆகுதுங்கிறது தெரியுது. இன்ஃபெக்ஷன் உள்ள நமக்கு பாடிக்குள்ள ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெளியில தெரியாமையே உள்ளுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்துமான்னு கேட்க. இல்லை, இன்ஃபெக்ஷன் வந்தாலே டெஃபினட்டாக வெளியில் சிம்டம்ஸ் அறிகுறிகள் அப்படின்றது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா வருது அப்படின்னா டெஃபினட்டாக பாடி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபீவரிஷாக இருக்கும், உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும், தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் வரும். பாக்டீரியா தொற்று வந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே ஜுரம் வரும். அதே மாதிரி வயிறு ஃபுட் பாய்சனிங் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபீவர் வரும், லூஸ் மோஷன் ஆகும், வாந்தி வரும். இந்த மாதிரிலாம் ஃபுட் பாய்சனிங்கில் அறிகுறிகள் தெரியும். இப்போ டிபி போன்ற வியாதிகள்லாம் இருந்ததுன்னா ஒரு 2-3 வாரமாக இரும்புவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கம்மியாகும், நைட் ஆனால் குளிர் எடுக்கும். இதெல்லாம் டிபி வரக்கூடிய அறிகுறிகள். யூரின் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஜுரம் வராமல் ஸ்டார்டிங்கே யூரின் போனீங்கன்னா ஒரு யூரின் போகிறப்போ எரிச்சல் வரும், அந்த பாதையில் உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அப்புறம் நைட் ஆனால் அதுவும் குளிர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான தொற்றுகளுக்கான அறிகுறிகள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தொற்று டெஃபினட்டாக சிம்டம் அறிகுறிகள் இல்லாமல் எந்த தொற்றுமே இருக்காது. நம்ம என்ன முக்கியமான வித்தியாசம் தெரியணும்னா தொற்று அப்படின்றது வேற, அலர்ஜின்றது வேற. நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா அலர்ஜியை வந்து தொற்றுன்னு நினச்சிட்டு அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட இம்யூனிட்டியை கம்மியே பண்ணும். ஸோ நம்ம அலர்ஜி எது தொற்று எதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க தொற்று இதெல்லாம் அப்படின்னு. இப்போ அலர்ஜி லிஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள்ல வருது? தும்மல் அப்படிங்கிறது சொன்னீங்க. இப்போ தும்மல் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை வந்துடும். பிகாஸ் அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேமிலியில் இப்போ ஆஸ்மா இருக்கா, ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது எல்லாமே ஏட்டோபி இருக்கிற ஃபேமிலி, ரொம்ப டஸ்ட்டு வந்து சென்சிட்டைஸ் ஆகும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக மார்னிங் எழுந்தால் பார்த்தீங்கன்னா தும்பிட்டே எழுந்துப்பாங்க, சைனஸ் இருக்கும். ஒரு மார்னிங் ஃபுல்லாக தும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சரியாயிடும், கண்ணெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாமே வந்து அலர்ஜிக்கு உண்டான. அப்புறம் ஸ்கின்ல வந்து தானாக பார்த்தீங்கன்னா ரெட்டாக அங்கங்கே பேச்சஸ் மாதிரி வரும். ஸோ இது அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், அரிப்பு எடுக்கும். இதெல்லாமே அலர்ஜிக்கு உண்டான ஒரு சிம்டம். தொற்றுன்றது டெஃபினட்டாக அதுக்கும் மேலே ஜுரம் வரும். இப்போ நீங்கள் நார்மலாக இரும்பு சளி துப்புறப்போ வந்து வெள்ளையாக இருக்கலாம், இல்லை எச்சல் மாதிரி வரலாம். அதே தொற்றுனா உங்களுக்கு அந்த சளியோட கலர் மாறும், பச்சையாக இருக்கலாம், இல்லை பச்சையாக இல்லைருந்து மஞ்சளாக மாறலாம். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம அது தொற்றுன்னு சொல்லுவோம். அப்போ தான் அது இன்ஃபெக்ஷன். ஓகே ஓகே டாக்டர். சும்மா மூக்குல இருந்து சளி வந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் இல்லை. ஜென்ரலாக அப்போ இந்த கரெக்டான ஒரு வேரியேஷன் தெரிஞ்சது அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. நார்மல் தொற்று கூட முதல் 2 நாள் டெஃபினட்டாக வைரல் தொற்றாக இருந்ததுன்னா உங்கள் பாடியில் இம்யூனிட்டி நல்லா இருந்தீங்க, நீங்கள் உங்களால் அது யுவர் இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அந்த தொற்றுக்கு உண்டான வைத்தியம் எடுக்கவே வேண்டாம். நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு விட்டமின் சி எடுத்தீங்கனாலே போதும். ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். ஓகே டாக்டர், இணைப்பில் நேர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஓகே, நேர்ல நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 29860038 அல்லது 29520554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்ல இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 அப்படிங்கிற இணைப்பெண்ணை நீங்க சேர்த்துக்கலாம். டாக்டர், இப்போ ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ நார்மலாகவே ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது ஃபீவர் வந்தது அப்படின்னாலே கம்பல்சரி உடனே போய் எடுத்துக்கணுமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து எடுத்துக்கிறதுங்கிறது நல்லதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலக சுகாதாரம் தினம், இந்த இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் வீக்குன்னு எப்போவுமே October 3rd வீக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நீங்கள் இதையும் கண்டக்ட் பண்ணுறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ்ன்றது டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கணும். ஜுரம் வந்த அடுத்த செகண்ட் ஒரு அடுத்த அவரே இப்போல்லாம் பயந்துடுறாங்க. ஜுரம் வந்த உடனே டாக்டரை போய் பார்க்குறாங்க. 24 ஹவர்ஸில் அதை வந்து என்னென்னு கண்டுபிடிச்சி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் நாட் பாசிபிள். சில ஜுரம்லாம் முதல் நாள் வந்தால் நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணிங்கனாலுமே நார்மலாக தான் இருக்கும். ஜுரம் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸே ஒரு 2 days டைம் எடுக்கும் உங்களுக்கு என்னன்னு தெரியறதுக்கு. அதே மாதிரி அது பாக்டீரியல் தொற்றாக இருந்தாலோ இல்லை பாக்டீரியல் தொற்றாக இருந்தால் மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக் ஒர்க் பண்ணும். வைரல் தொற்று, வைரல் இப்போ இன்ஃப்ளூயன்ஸா நார்மலாக தும்புறீங்க, இரும்புறீங்க அண்ட் உங்களுக்கு தலைவலி ஜுரம், உடனே போய் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்திங்கன்னா அது மேலும் மேலும் உங்களோட இம்யூனிட்டியை இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போகும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் இப்போ கொடுத்த ஆன்டிபயோட்டிக் ஒர்க் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கே எதிர்ப்பு உண்டாக்குறீங்க. தட் இஸ் யூஆர் கிரியேட்டிங் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெப்பன். அது
அதனால தான் நிறைய பேர் நார்மலான மெடிசின்ஸ் கொடுக்க முடியாமல் ஹையர் அண்ட் மெடிசின்ஸ் போகிறோம். சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாயில் ட்ரீட் பண்ண வேண்டியது 1 lakh 2 lakhs வரைக்கும் போகிறதுக்கு ரீசன் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் தான். தேவையில்லாத டைமில் ஆன்டிபயோட்டிக் எடுக்க நம்மளோட பாடி அந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு நிஜமாலே தொற்று வரப்போ நான் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ அதிகப்படியாக பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு தும்மல் வர மாதிரி இருக்குது, தும்மல் வருது, ஒரு 10 வாட்டி கண்டினியூஸாக வந்துச்சாலே ஓகே கோல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு போய் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட் வாங்கி போடுறது. இந்த மாதிரி முறைகள்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்திடுமா? கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்தும். ஏன்னா அவர் என்ன கொடுக்குறாங்கன்னு இந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும், எடுக்கிற பேஷண்ட்டுக்கு தெரியாது அது என்ன டேப்லெட். கேட்டால் ஒரே ஒரு டேப்லெட் கட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க, நேம் கூட அதில் இருக்காது. ஸோ அந்த மாத்திரை ஒரு 2 நாள் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் காமனாக வாங்குறது அமாக்ஸ். ஒரு ஒரு இருமல் வந்தாலே ஒரு அமாக்ஸ் வாங்கி போட்டுருவாங்க, உடனே இல்லை அசித்ரோமைசின் போடுவாங்க. இது 2 போட்டாலுமே 2 நாள் போடுவாங்க, இல்லை 1 நாள் போடுவாங்க. போச்சு, அங்கேயே அவங்களோட பாடிக்கு அந்த ட்ரக்கோட ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் உள்ள ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் 2 நாள் தும்மல் இருமல் ஃபீவர் வந்தால் நல்லது, அதை நீங்கள் எதிர்க்கணும். யூ நீட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த இன்ஃபெக்ஷன். அப்போ தான் உங்கள் பாடி ரெகுலேட் ஆகும், அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அடுத்த தடவை அதே தொற்று வர்றப்போ உங்கள் பாடி வந்து ரெடியாக இருக்கும் அதை ஃபைட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அந்த ஃபைட் பண்ண இடம் கொடுக்காம ஆன்டிபயோட்டிக்கை போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் யூ won't have the டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஃபைட் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே பொறுமையாக வெயிட் பண்ணுறது பெட்டர். சரி, இப்போ 2 டேஸ்க்கு மேலே ஆச்சு அப்போ முடியலங்கும் போது 48 hours கழிச்சு நீங்கள் பார்க்கறது பெட்டர். ஓகே டாக்டர், இனிப்பில் நேர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, உங்கள் டவுட்டு டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ ஹலோ. இணைப்பில் இருக்கீங்கம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேளுங்க. ஷூர். வணக்கம்மா. ஹலோ வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அது கேளுங்க. என் பேர் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு டாக்டர்கிட்ட கேளுங்க. இப்போ என்ன, எனக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன், நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுங்கிற இது வந்து பேஷண்ட்டுக்கு தெரிய வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா வைரஸ் பாக்டீரியா எங்கள் தலையிலேருந்து மூளையிலேருந்து பாதம் வரைக்கும் எங்கே வேணாலும் அஃபெக்ட் பண்ணும். இப்போது எல்லாருக்கும் தெரியக்கூடியது நார்மலாக நிமோனியான்னு வச்சுப்போம். நிமோனியா தொற்றுன்றது எல்லாருக்குமே தெரியும், நுரையீரலை பாதிக்கக்கூடியது. அதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும், வைரல் பாக்டீரியா வித்தியாசப்படும். நீங்கள் வைரல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள்லேயே ரொம்ப அதிகமான ஃபீவரோட வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது, பாக்டீரியாவில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது அவங்கவுங்களோட அறிகுறிகளை பொறுத்து தான். ஒரு வீட்டில் ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு சாதாரண சின்ன தொற்று, இரும்புறாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, இரும்புறாங்க, தும்புறாங்க, சளி இருக்குது அவங்களுக்கு, 2வது நாள் 3வது நாள் உங்களுக்கும் வருதுன்னா மோஸ்ட்டாக அது ஒரு வைரஸோட தொற்று தான். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் இரும்புறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு சளி வருது, அந்த சளி பச்சையாவோ மஞ்சளாவோ மாற ஆரம்பிக்குது, உடம்புல நல்லா 100 101 ஜுரம் போகுது அப்படின்னா அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட 2வது நாள் போய் நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்குறப்போ அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. சில ரத்த பரிசோதனை எல்லாம் பண்ணி இது பாக்டீரியலா வைரலா அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் அவங்க பண்ணுவாங்க. அதே வந்து நிமோனியாக்கு மட்டும் இல்லை, இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு லூஸ் மோஷன் ஆகுதுன்னா கூட அதுலேயும் வைரஸ் பாக்டீரியான்னு இருக்குது. நிறைய பேர் லூஸ் மோஷன் ஆன உடனே ஒரு நார்ஃப்ளாக்ஸ் ஒரு சிப்ளாக்ஸ்ன்னு ஆன்டிபயோட்டிக் போட்டுருவாங்க. அது சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். வெளியில் போகிறீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% வைரலாக தான் இருக்கும். ஒரு 2 நாள் லூஸ் மோஷன் ஆனால் உடம்பு கிளியர் ஆகி தானாகவே அது செட் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாது. ஒருவேளை மோஷனில் ரத்தம் போகுது, வயிறு ரொம்ப வலிச்சு நுரையாக போகுது, ஹை கிரேட் ஃபீவர் இருக்குது அப்படின்னா அது பாக்டீரியல். வெறும் லூஸ் மோஷன் தான் ஆகுது அப்படின்னா அது நீங்கள் வைரல்னு எடுத்துக்கலாம். பட் நீங்களாக டிசைட் பண்ணுறதை விட நீங்கள் உங்கள் டாக்டரை கேட்டுட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், 48 hours வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. சில இடங்களில் நம்ம போய் டாக்டர் பார்க்கும்பொழுது ஏன் உடனே வரமாட்டிங்களா,
உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, அப்போ உடனே வந்து பார்க்கணும்னு தெரியாதாங்கிற இந்த கொஷனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா? இதுக்கு ஆஸ் அ டாக்டராக நீங்கள் என்ன இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது இல்லைங்களா? இப்போது நீங்கள் அதாவது நீங்கள் உங்களுக்கு உடம்பு உங்களுக்கே தெரியும், யோர் பாடி கேன் சென்ஸ், உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, இல்லை எக்ஸ்ட்ரீமாக தலைவலிக்குது, இல்லை அவ்வளோ லூஸ் மோஷன் ஆகி பாடி உங்களால் மூமெண்ட்டே பண்ண முடியலன்றப்போ ஆப்வியஸாக நீங்கள் உடனே டாக்டரை போய் அணுக வேண்டியது வரும். ஜஸ்ட்டு தும்புறீங்க, மைல்டாக ஃபீவரிஷாக இருக்குது, எதுக்கும் போய் காமிச்சிக்கலாமே அப்படின்றத நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். உங்களோட பாடி உங்களால் சென்ஸ் பண்ண முடியணும் எப்படி நீங்கள் இமீடியட்டாக அணுகிறீங்களா இல்லையான்னு. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டே போகிறது தப்பு கிடையாது, போகலாம். ஆனால் நீங்கள் வந்து உடனே டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துடணும், டெஸ்ட்லாம் பண்ணணும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். முதல் நாளில் நிறைய டாக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், பேராசிட்டமால் எடுங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு தான் வர சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் இமீடியட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, காலர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, டாக்டர் கிட்ட உங்க டவுட் கேட்கலாம். ஹலோ, நேர்லி உங்களுக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கணும், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 29860038 அல்லது 29520554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044ங்கிற இணைப்பெண்ணை சேர்த்துக்கலாம். வணக்கம். ஹலோ. உங்கள் பேர் சொல்லுங்கள், டாக்டர் கிட்ட உங்கள் டவுட் கேளுங்க. பாபுன் பேசுகிறேம்மா, திருவள்ளிக்கேணிலேருந்து. டாக்டர். ஓகே, டாக்டர்கிட்ட என்ன கேட்கணும் நீங்கள் சொல்லுங்கள் சார். டாக்டர், இந்த சளி எல்லாம் பிடிக்குதேம்மா, கோல்டு அட்டாக் ஆகுது. எங்க மாமியார் சொல்றாங்க பசங்களுக்கு எல்லாம், அவங்களே ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க, பசங்களுக்கு கொடுக்காதீங்க அவங்களுக்கு சளி பிடிக்கும்னு அவங்களே நல்லா ஒரு இருந்துச்சுன்னா உள்ள சாப்பிட்டுனே இருக்காங்க. வாங்கல பாயசெல்லாம் பசங்களுக்கு சளி பிடிச்சிடும் வேணான்றாங்கம்மா. அது நிஜமா? சாப்பிட்டா சளி பிடிக்குமா? ஆரஞ்சு சாத்துக்குடி கிரேப்ஸ் எல்லாம். ஓகே, இது ரொம்பவே நல்ல கேள்வி, ரொம்ப தேவையான கேள்வி. இது அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய குடும்பத்தில் வந்து கோல்டு பிடிக்கும். ஸோ ஆரஞ்சு, லெமன், சாத்துக்குடி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மித்து. கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். இப்போயும் நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ், நம்ம கண்ட்ரிலையும் பண்ணுறாங்க, வெளியில் கண்ட்ரீஸ் போனீங்கனாலும் ஈஸியாக சளி கோல்டுக்கு விட்டமின் சின்ற ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். ஸோ இந்த விட்டமின் சின்றது நேச்சுரலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த லெமன், ஆல் சிட்ரஸ் வகையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ சாத்துக்குடி, லெமன் இதனாலலாம் டெஃபினட்டாக சளி பிடிக்கவே பிடிக்காது. அதை தயவு செஞ்சு கொடுங்க. அது எவ்வளோ பசங்க சாப்பிட்றாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். கோல்டான ஐட்டம்ஸ், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் டைரெக்டாக குடிக்கிறப்போ டெஃபினட்டாக தொண்டையில் கரகரப்பு ஏற்படும். அதே மாதிரி அப்படியே வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி, ஓப்பனாக ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் வெளியில் இருந்து அதை டக்குன்னு பசங்க எடுத்து குடித்தாங்கன்னா அதில் வரலாம். வெளியே தண்ணி எப்பேற்பட்ட தண்ணி, நல்லா சுத்தமான நீரா அப்படின்னு தெரியாமல் போய் குடிக்கிறப்போ தொண்டையில் ஏற்படலாம். ஆனால் வந்து டைரெக்டாக ஒரு பழத்தை உரித்து சாப்பிட்றப்போவோ, கண்ணெதிர்க்கு ஜூஸ் பண்ணி சாப்பிட்றப்போவோ அதனால் சளி கண்டிப்பாக பிடிக்காது. அது இன்ஃபேக்ட் ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். ஜிஞ்சர், ஹனிலாம் குடிக்க சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் தான். ஓகே, இப்போது நிறைய வந்து இப்போ பசங்களுக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டில் வந்து கோல்டு காஃப் வர்றது சகஜமாக இருக்குது, அதை தாண்டி ஃபீவருமே வருது இல்லைங்களா? அப்புறம் மித்தவங்களுக்கு அது வராமல் இருக்க எந்த மாதிரி அவங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்? இது யூஸ்வலாக இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ், இந்த சீசனல் வேரியேஷன் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலாகவே கிளைமேட் வந்து உங்களுக்கு வெதர் கோல்டாகிறப்போ நெகட்டிவ் அயான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்ட்லேருந்து மேலே வரும். ஸோ அப்போது நீங்கள் இன்ஹேல் பண்ணுறப்போ பசங்களுக்கு இந்த நார்மல் வைரல் ஃப்ளூ அதெல்லாம், ஸோ அதுக்கு இரும்புவாங்க, தும்புவாங்க, அதெல்லாம் அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி நேச்சுரலாக அந்த எதிர்ப்பு சக்தியை பசங்களுக்கு உருவாகிறதுக்கு வர விட்டுறணும். நம்ம அது வந்து இப்போ ஜுரமே வந்து உங்களோட பாடி வந்து ஃபைட் பண்ணுது, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு, தொற்றுக்கு உங்களோட உடம்பு ஃபைட் பண்ணுறப்போ அதை நீங்கள் விட்டுறணும். கண்டினியூஸாக பேராசிட்டமால் கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனப்பட போகிறதில்ல. ஸோ இது நீங்கள் நேச்சுரலாக வர்றப்போ அதை
விட்டுடுறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக எது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி யாருக்காவது ஃபீவர் இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, அவங்க சாப்பிட்டதோ அது எச்ச வச்சு கொடுக்கறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறோம். ஆனால் வேறு எங்கெங்க இருந்தெல்லாம் இந்த தொற்றுகள் வர வாய்ப்பு இருக்குது. நம்மளோட வீட்டு கிச்சனில் இருந்துமே கூட நிறைய பாக்டீரியாஸ் நம்மளை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அது உண்மைதானா? கிச்சன்ல இருந்துன்னா எப்படி சொல்றீங்க, ஃபுட்டில் சொல்றீங்களா இல்லை கிளீனா வைக்கல அப்படிங்கும்போது? என்விரான்மெண்ட்டை வந்து கிளீனா வச்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே என்விரான்மெண்ட்னா சுற்றுப்புறமை சுத்தமா வச்சுக்கணும்னா என்னன்னு நினைப்போம், தண்ணி தேங்க விடாதீங்க, மஸ்கிட்டோஸ் ப்ரீட் ஆகுதுன்னு சொல்லுவோம். நிறைய பழசு, நிறைய அந்த வேஸ்ட் ஸ்கிராப் எல்லாம் ஒரே இடத்துல வைக்காதீங்க. ஸோ அதுவும் வந்து ப்ரீடிங். அதே மாதிரி ரொம்ப நாள் அவங்க ஏசியை க்ளீன் பண்ணாமல் இருந்தால், ஃபேனை க்ளீன் பண்ணாமல் இருந்தால், சிம்னீஸை க்ளீன் பண்ணாமல் இருந்தால், இங்கெல்லாம் வந்து இந்த பூஞ்சான்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் மோல்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ஸ்க்ரீன் போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அதுவும் பசங்களுக்கு அப்பப்போ அலர்ஜி வந்து, சளி வந்து, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ கிச்சன்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்னொரு கொடிய தொற்று ஒன்று வருது, ஹெச் பைலோரை அப்படின்றது வருது. இப்போது நீங்கள் வீட்டில் வந்து நம்ம ஃபைனலாக இப்போ சாம்பார்லாம் பண்ணிவிட்டு சுட சுட இறக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி கட் பண்ணி போடுவோம். அந்த கொத்தமல்லியே நீங்கள் எந்த அழகாக எவ்வளோ க்ளீனாக பண்ணுறீங்க, எவ்வளோ வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுறது இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இலைகள்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான தொற்றுகள் எல்லாம் இருக்கும். ஸோ கை கழுவிட்டு சமைக்கிறது, உங்கள் வீட்டில் சமையல் அம்மாவோ இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் குக் பண்ணுறப்போவோ உங்களுக்கு தொற்று இருந்தால், ஃபுட் பாய்சன் ஆயிருந்ததுன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கிச்சனை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஃபுட்டு வந்து ஒழுங்காக நீங்கள் குக் பண்ணிவிட்டு ஸ்டோர் ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து தொற்று வரும். இப்போ நீங்கள் ஒரு பிக்கிள் பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறப்போ நம்ம அடிட்டிவ்ஸ் போட மாட்டோம் இல்லைங்களா, வெளியில் வச்சுருவோம் 2 நாள் 3 நாள். 4வது நாள் மைல்டாக ஒரு வெள்ளை படுற மாதிரி இருந்தால் அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு திருப்பி அந்த பிக்கில் யூஸ் பண்ணாதீங்க. அது மூலியமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்கன்றது முக்கியம். குக் பண்ணுறப்போ எதெல்லாம் நல்லா சமைக்கணுமோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சமைக்கிறது மிக மிக முக்கியமானது. ஓகே, அதே போல் இந்த வீடுகளில் கிச்சனில் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேரோட வீட்டிலேருந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சி வந்து நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதன் மூலியமா என்னென்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருது? வயிற்று தொற்று தான். கரப்பாம்பூச்சினால உங்களுக்கு வயிற்று தொற்று தான் வரும். ஃபுட் பாய்சனிங் கண்டிப்பாக வரும். ஃபுட் பாய்சனிங்கே உங்களுக்கு சிறுகுடல் பெருக்குடல் அப்படின்னு நம்மளுக்கு வித்தியாசப்படும். இப்போ சிறுகுடலில் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு பேதி சொல்லும். எப்படி ஆகும்னா, நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 லிட்டர் பாஸ் பண்ணேன், அவ்வளோ பேதி தண்ணியாக போகும்னு சொல்லுவாங்களே, வெறும் தண்ணி தான் போச்சு. காலரால வந்து ரைஸ் வாட்டர் ஸ்டூல்னு சொல்லுவோம். அரிசி வடித்த கஞ்சி தண்ணி மாதிரி தண்ணி போகும், மோஷன் போகும். ஸோ அது உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நீர் சத்தையும் குறைச்சிடும். உங்கள் உடம்போட எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே அதில் போயிடும். ஸோ அது ரொம்ப பேஷண்ட்டுக்கு ரீனல் ஃபெயிலியர் வந்து பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிற அளவுக்கு போவாங்க. பெருங்குடல் இன்ஃபெக்ஷனாக உங்களுக்கு சளியாக போகும், அப்புறமா ரத்தம் போகும் அதில். ஸோ அந்த மாதிரி பெருங்குடலுக்குன்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, சிறுங்குடல்ன்ற இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து கரப்பாம்பூச்சினால பரவும், கொசுனாலேயும் பரவும். ஓகே, ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸ். கண்டிப்பாக அது டேஞ்சரஸ். இது ஏன் வருது? இப்போ நீங்கள் வீட்டுக்கு கீழே மேலே ஏறி தான் வரும் கரப்பாம்பூச்சி. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறீங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ இன்னொன்று, எல்லாருடைய கைகளும் இன்னைக்கு மொபைல் ஃபோன் இல்லாதவங்க கையே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த மொபைல் ஃபோன்லேருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு 100% வரும். இப்போ டாக்டர்ஸோட மொபைல் ஃபோனை எடுத்து நீங்கள் ஒரு சின்ன கல்ச்சர் இனாக்குலம் பண்ணிங்கன்னா அத்தனை தொற்றுகள் அதில் இருக்கும். ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு அந்த பேஷண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது, இதெல்லாம் சிலதெல்லாம் தடுக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கு தான் பெட்டர் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் பாடியோட இம்யூனிட்டியை சின்ன வயசுலேருந்து டெவலப் பண்ண ஆரம்பிங்க. ஆன்டிபயோட்டிக்கை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய எல்லாரும் சொல்கிற மாதிரி புரதம், ஃபைபர் ரெண்டுமே நிறைய சாப்பிடுங்க. இதெல்லாம் தான் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது மேஜிக் பில் இல்லை, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரே நாளில் இம்யூனிட்டி வராது. ஓவர் த இயர்ஸ் உங்கள் பழக்க வழக்கனால தான் நீங்கள் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய வைரஸ்லேருந்து எப்படி வைரஸ்ன்னு சொல்ல முடியாது. தொற்றுன்றது வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், நான் சொன்னேன் என்ன வேணாலும் வரும். இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மொபைல் ஃபோனை ரெகுலராக நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். 60% ஆல்கஹால் வச்சு மொபைல் ஃபோன்ஸை க்ளீன் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் கீழே வைக்காதீங்க. யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணணும். டாய்லெட்டுக்கெல்லாம் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நிறைய பேர் டாய்லெட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் மொபைல் ஃபோனோட தான் இருக்காங்க, அங்கே வைக்கக்கூடாது. மொபைல் ஃபோன் எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அது நல்லது. நம்ம நினச்சிப்போம் அது ரொம்ப தேவைன்னு, அது இல்லாமையும் இயங்க முடியும்.
கரெக்ட் தான். ஸோ இப்போ நிறைய பேருடைய டவுட்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க, நாமளும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். நேர்லேயே உங்களுக்கும் டாக்டர் கிட்ட கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்கள் 29860038 அல்லது 29520554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்துக்கோங்க. 3:35 ஆயிட்டிருக்கக்கூடிய வேளையில் இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எஸ் வைஷ்ணவி டாக்டர் அவங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். டாக்டர் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்துட்டு பகிர்ந்துட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ நம்ம பெரும்பாலும் நிறைய தொற்றுகள் பற்றி நீங்கள் எங்களுக்கான அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதில் டிராஃபிக்லேயோ இல்லை எங்கேயாவது நம்ம போகும்போதெல்லாம் பொது இடங்களில் எச்சில் துப்புறது, இது எந்த அளவுக்கு வந்துட்டு தொற்றை ஏற்படுத்துது, இதோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து நீங்கள் பெரும்பாலான லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டர் ரோட்டில் சொல்கிறீங்க, டெய்லி நாங்கள் ஹாஸ்பிட்டல்லையே பார்க்குறோம். ஹாஸ்பிட்டல் ப்ரெமிசஸ்க்குள்ளே தொற்றுக்காக அட்மிட் ஆகிருக்கிற பேஷண்ட்ஸோட அட்டெண்டர்ஸே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எச்சு துப்புறது. ஸோ பப்ளிக்காகவே வாமிட் பண்ணுறது, பப்ளிக்காக வந்து எச்சு துப்புறது, குழந்தைங்க பண்ணால் பெரியவங்க அதை வந்து தடுக்கிறது இல்லை. ஸோ அதை பெரியவங்க துப்புறதை பார்த்து குழந்தைங்களும் அது பண்ணுறது தப்பு அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற வந்து இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாமே பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரியாமல் எச்சில் துப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ எச்சை துப்புறதுனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கும் டெட்லி டிசீஸ் எது ஸ்ப்ரெட் ஆகுன்னா டியூபர்குலோசிஸ். டிபி நோய் தான் வந்து டிபி காச நோய்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து கண்டிப்பாக இது ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்பூட்டம், இந்த எச்சன்றது ஸ்பூட்டம்னு சொல்லுவோம், அது வந்து ட்ரை ஆனாலுமே, நம்ம வெயில் பட்டு சன் பட்டு ட்ரை ஆயிடுச்சுனாலுமே அந்த டிபின்ற பாக்டீரியா அப்படியே தான் இருக்கும், லைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை காற்றுல சுவாசிக்கிறப்போ டெஃபினட்டாக டிபி வரும். டிபி பார்த்திங்கன்னா பெரும்பாலுமாக வந்து உங்களுக்கு லங்ஸ், நுரையீரலை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆனால் நுரையீரலையும் தாண்டி டிபி வந்து உங்கள் மூளையை அஃபெக்ட் பண்ணும். மூளைக்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஸோ மூளைக்காய்ச்சல்ன்றது டியூபர்குலோசிஸ்னால வரும், காசநோயினால் மூளைக்காய்ச்சல் வரும். அது வந்ததுன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் டிபி வந்து இருதயத்தை அஃபெக்ட் பண்ணும், டிபி வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணும். உங்கள் ரத்தத்து மூலியமாக பரவி, உங்கள் இம்யூனிட்டி வீக்காக இருந்ததுன்னா ரத்தத்து மூலியமாக பரவி டிபி அஃபெக்ட் பண்ணாத உறுப்பே இருக்காது. ஸோ எச்ச துப்புறது வந்து ப்ளஸ் நிறைய ஏர்போன் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போது அதனால தும்புறப்போ வந்து ஒன்று கர்ச்சிஃப் வச்சுட்டு தும்புங்கன்னு சொல்கிறது, இல்லைனா எல்போவை க்ளோஸ் பண்ணிவிட்டு தும்புங்க அப்படின்னு சொல்கிறது. அண்ட் நீங்கள் தும்புனீங்கன்னா உங்கள் கையை வச்சு தும்புனீங்கன்னா இமீடியட்டாக வாஷ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து வைரஸ் ஸ்ப்ரெட்ஸை டெஃபினட்டாக தடுக்கும் ஓரளவுக்கு. ஆனால் ரோட்டில் எச்ச துப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய பேர், உங்களுக்கு தெரியாது, சம்டைம்ஸ் டிபின்னு உங்களுக்கே டயக்னோஸ் ஆகிருக்காது, ஆனால் நீங்கள் துப்புறது மூலியமாக நீங்கள் எத்தனை பேருக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணுவீங்கன்ற அந்த எம்பத்தி நம்மளுக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு பெரும்பாலான இடங்களில் நம்ம அதை பார்க்க முடியுது. அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவர்கள் வந்து எச்ச தும்புறதுக்கு முன்னாடி உங்களை நிறைய பேர் நோட் பண்ணுறாங்க, அதை பார்த்து சின்ன பசங்களும் அதை தான் பண்ண போகிறாங்க. துப்புறது தப்பில்லைன்னு நினச்சிக்கிறாங்க, துப்புறதுனால என்னன்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்படி எச்ச துப்பாதீங்க அப்படிங்கறத நம்ம காமனா சொன்னா அதுல கோவம் வரும். கோவம் வந்து அவங்க பேசுற பேச்செல்லாம் இருக்கே எவ்வப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். ஹாஸ்பிட்டல்ல நிறைய என்ன இது இடம் இல்லம்மா துப்புறதுக்குன்னு நம்ம சொல்லணும். அப்ப சாரி டாக்டர்னு நம்ம டாக்டர்ன்றதுனால சாரி டாக்டர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எத்தனை பேருக்கு பப்ளிக்கு அப்படி சொல்லுவாங்க. கரெக்ட் தான். அப்போ சண்டைக்கு தான் வராங்க. ஸோ கண்டிப்பா நீ எச்ச துப்பும் பொழுது யாருமே அங்க மாதிரி இல்லாம பொது இடங்கள்ல எச்ச துப்புறது அப்படிங்கறத வந்து தவிர்த்தரணும். இப்போ நீங்க சொன்னீங்க இவ்வளவு உறுப்புகளை வந்து எஃபெக்ட் பண்ற மாதிரி இந்த தொற்று பரவல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குங்கும் போது இதுல இருந்து நம்மள கண்டிப்பா பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தருடைய கடமையும் கூட. டாக்டர், அதே போல இதுக்கான வேக்சினேஷன் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? இப்போ தொற்று அப்படின்னால வேக்சினேஷன் இருக்கு. அது எந்தெந்த வேக்சினேஷன்ஸ்லாம் இருக்கு, எதுக்கு எதெல்லாம் அவைலபிள், அதை பத்தின தகவலை கொடுங்க. இப்போ அதுக்குள்ள போனோம்னா நம்ம யூஸ்வலா வந்து வேக்சின் தடுப்பூசினாலே குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தடுப்பூசி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்புறம் இந்த கோவிட்ன்ற பேண்டமிக் வரப்போ தடுப்பூசின்றது வெளியில வந்துச்சு. இது இல்லாம தடுப்பூசி என்ன அப்படின்றது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பயந்து நம்ம தடுப்பூசி போட்டுடுறோம். ஸோ வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா போலியோ வேக்சின் போட்டால் டெஃபினட்டாக அது வராது அந்த மாதிரி. ஆனால் அடல்ட்ஸுக்குன்னு தடுப்பூசி இருக்குது. பெரியவர்கள், வயதானவர்கள், அதே மாதிரி நீரிழிவு நோய் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்கலாம் கூட சில வேக்சின்ஸ் எடுக்க வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா, வருஷம் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், சுகர் கண்ட்ரோலே இல்லாதவங்க, நீங்கள் 45 வயசுக்கு மேலே
மேலே உங்களோட சுகர் லெவல் HbA1cன்னு சொல்லக்கூடியது 9%க்கு மேலே இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இன்ஃப்ளூயன்ஸா எடுக்கிறது பெட்டர். அதே மாதிரி நிமோனியா வரக்கூடிய தடுக்கக்கூடிய நிமோனியா வேக்சின், நியூமோகாக்கல் வேக்சின் சொல்லுவோம், அதுவும் போடணும். 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினும் நியூமோகாக்கல் வேக்சின் எடுக்கிறது பெட்டர். நீங்கள் ஸ்மோக்கராக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா அண்ட் நியூமோகாக்கல் வேக்சின் டெஃபினட்டாக எடுக்கலாம். அதனால் நீங்கள் நிறைய யூ கேன் ப்ரிவெண்ட் டெட்லி இன்ஃபெக்ஷன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்க, அதனால் லிவர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் எடுக்கணும். இந்த மஞ்சக்காமால கிருமின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஹாஸ்பிட்டலில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க கூட ஹெப்படைட்டிஸ் பி, இன்ஃப்ளூயன்ஸா இதெல்லாம் எடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேக்சின்ங்கும் போது நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா போய் எடுத்துக்கலாம்ல, நம்ம பாடி தான் நல்லா தானே இருக்குது, நம்ம ஏன் எடுத்துக்கணுங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுமே இதை கண்டிப்பாக எடுக்கிறதுங்கிறது அதுதான். இப்போ ஒரு 18 வயசு 15 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் டெஃபினட்டாக வேண்டாம். அதுதான் சொல்கிறேன், டெஃபினட்டாக வேண்டாம். இப்போ கோவிடுமே வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி வர ஆரம்பிக்குதுன்னா இன்னும் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்றது இன்னும் ஒரு குவெஸ்டனபிள் டிபேட்டில் தான் போயிட்டுருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப டயபெட்டிஸு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, 65 வயசுக்கு மேலே ஆகுது, நுரையீரல் வீக்காக இருக்குது அப்படின்றப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸா நியூமோகாக்கல் வேக்சின்லாம் எடுக்கணும். நார்மலாக ஒரு 30 இயர்ஸ் ஹெல்த்தி அடல்ட், எந்த பிரச்சனையும் இல்லை, ஹெல்த்தியாக இருக்காங்க, ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்றவங்க எந்த விதமான வேக்சின்ஸும் தேவைப்படாது. பட் சில ஊர்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ சில வேக்சின்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது வரும். எல்லோ ஃபீவர் வேக்சின்லாம் நீங்கள் சில ஊர்கள் ட்ராவல் பண்ணுறப்போ எடுக்க வேண்டியது வரும். ஓகே டாக்டர், நேயர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் அம்மா. குட் ஆஃப்டர்நூன்மா. குட் ஆஃப்டர்நூன் சார். நாவடியிலிருந்து கிருஷ்ணன் பேசுகிறேன். சொல்லுங்க டாக்டர், உங்க டவுட் கேளுங்க. டாக்டர் சார், டாக்டர் மேடம். சொல்லுங்க சார். எனக்கு 76 வயசு ஆகுது. 76 சார்? ஆமா. மால்ரைட்டு. பட் HbA சொல்றேனோ இல்லையோ, HbA1c. ஆமா சார், HbA1c 9 வரைக்கும் அப்படின்னு. ஆனா எனக்கு 7.7 இருக்கு. பரவாயில்லையா? 7.7 உங்கள் வயசு 70 வயசுக்கு மேலே 7.7 வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்குன்னு தான் சார் அர்த்தம். தேங்க்யூ தேங்க்யூ. அது கிரியாட்டின் 0.8 இருக்கு. 0.8. கிட்னிஸ் வந்து 40 வயசுக்கு இருக்கிறவரோட ஃபங்க்ஷன் இருக்கு சார் உங்களுக்கு, அதுவும் நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் எச்சு துப்புறதா இருந்தா இந்த டிச்சின்னு சொல்லுவாரு, அது துப்புவேன் மேக்ஸிமம். இல்லைன்னா துப்பவே மாட்டேன் நான் அந்த மாதிரி. ஆனா என் பையன் துப்பதான் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான். 44 வயசு ஆகுது. அதுதான். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப சென்சிபிளான லிசனர். ஆமாம் டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது கோவிட்க்கு அப்புறமா நம்ம அதிகமாக எங்கே பார்த்தாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுறதா தான் இருக்குது. அந்த மாஸ்கோட யூஸபிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? மாஸ்க்லேயே வந்துட்டு இது பெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா ஒரு மாஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அதவே வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது, இல்லை அந்த மாஸ்க்கே போட்டுக்கிட்டே இருக்கிறது கண்டினியூஸாக, ஒரே மாஸ்க் ஒரு 1 வீக் அந்த மாதிரிலாம் கண்டினியூ பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு நல்ல விஷயம் தானே? பெட்டர். நீங்கள் ஒரு ஹை ரிஸ்கான ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லைக் ஹாஸ்பிட்டல் ப்ரெமிசஸ், இங்கே யாராவது விசிட்டராக போகிறீங்க, அட்டெண்டராக போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 3 ப்ளைன்னு சொல்லக்கூடிய நார்மல் சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுக்கிறது பெட்டர். அதுவுமே வந்து நீங்கள் போட்டுட்டு கழட்டி கீழே வச்சுட்டு திருப்பி அங்கேருந்து போடுறதுனால நோ யூஸ். அப்புறம் இறக்கி போடுறது, வாய்க்கு போடுறது, சின்னுக்கு போடுறது, அதெல்லாமே அதே மாதிரி நோ யூஸ். இந்த மாதிரி டிஸ்போசபிள் மாஸ்க் வந்து மேக்ஸிமம் 4 to 6 ஹவர்ஸுக்கு மேலே அது யூஸ் இல்லை. ஏன்னா உங்களோட மூச்சு காற்றே அதில் பட்டு உங்களுக்கு அந்த மாஸ்கோட ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து மாய்ஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ப்ரிவென்ஷனே இருக்காது. கிளாத் மாஸ்க், துணியில் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி தான் போடணும். மோர் தென் 8 ஹவர்ஸ் அதுவும் நீங்கள் போடக்கூடாது. துணி மாஸ்க்குமே ஃபேப்ரிக் மாஸ்க்குமே நீங்கள் கீழே வச்சுட்டு போடுறதுனால உங்களுக்கு மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம்
அதெல்லாம் தான் வரும். அலர்ஜி நீங்களே இன்ஃபெக்ஷனை இன்ஹேல் பண்ண போகிறீங்க. ஸோ க்ரௌடட் பிளேசஸ் போனீங்கன்னா, ரொம்ப க்ரௌடட் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஹை ரிஸ்க் பிளேசஸ் லைக் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ப்ரெமிசஸ் போனீங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். தேட்டரில் போனீங்க, உங்களுக்கு ஃபீவர் கோல்டு தும்மல் இருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்க மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ரெகுலராக இப்போது அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஓகே, இப்போ அதிகமாக பர்ச்சேசிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, திவாலி சீசன். ஆமாம், ரொம்ப ஓவராக க்ரௌடடாக உங்களுக்கே தெரியும் எங்கெல்லாம் க்ரௌட் அதிகமாக இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தீங்கன்னா மாஸ்க் நீங்கள் அந்த மாதிரி பிளேசஸில் மாஸ்க் போடுறது பெட்டர் தான். ஆனால் மாஸ்க் வந்து ரொம்ப நேரம் போடுறதுனால சிலருக்குலாம் மூச்சை அடிச்சுக்குது. ஐயோ இது எவ்வளோ நேரம் போடுறது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுது இல்லையா? அது ஃபஸ்ட் டைம் யூசஸ், அப்பப்போ அக்கேஷ்னல் யூசஸ். இப்போது மற்றவங்கெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பழகிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மூச்சு அடைப்பெல்லாம் இருக்காது. ஆனால் சில பேர் வந்து இந்த மாஸ்க்குக்கு வந்து சென்சிட்டைஸ் ஆவாங்க. அந்த மாஸ்கோட மெட்டீரியலில் வந்து சென்சிட்டைஸ் ஆகும். அப்படின்றப்போ ஃபேப்ரிக்கு சென்சிட்டைஸ் ஆனீங்கன்னா நீங்கள் டிஸ்போசபிளுக்கு மாறலாம். ஓகே ஓகே டாக்டர். அதே போல் குழந்தைங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் நிறைய இடங்களுக்கு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் ஸ்பெஷலாக ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே இப்போ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்களே, இது எந்த அளவுக்கு சேஃப்? ஹாஸ்பிட்டலில் வந்து விசிட்டர்ஸாக இப்போது வீட்டில் விட்டுட்டு வராங்க, பார்த்துக்கக்கூடிய ஆள் இருக்காங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவோம், ப்ளீஸ் தயவு செஞ்சு குழந்தைங்கள விசிட்டிங் டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராதீங்க. இல்லை பார்த்தே ஆகணுன்ற கட்டாயத்தின் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் குழந்தைங்கள வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலோட இடத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறது தான் பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் இயர் கிட்ட 1 to 2 years கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா 5 years வரைக்கும் குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு இம்யூனிட்டி இருக்காது. பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும். ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்லாம் பார்த்து குழந்தைங்களுக்கு கஷ்டம், எங்கேயுமே தொடாதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அவங்க போய் 4 பேருக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் தான் பண்ண போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அபவ் 5 years ஓகே, பட் இருந்தாலுமே 30 நிமிடம் மேலே வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வேண்டாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இணைப்பில் நேர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க, டாக்டர்கிட்ட உங்கள் டவுட் கேளுங்க. மேடம் உங்க பேர் சொல்லுங்க. நான் விஜயராகவன் அரும்பாக்கத்துல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எனக்கு 73 years ஆகுது. தொண்டையில சளி இருந்துகிட்டே இருக்கு. அது என்ன தெரியல, மூக்குல எல்லாம் சளி வரல, தொண்டையில மட்டும் சளி இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே இருக்கக்கூடியதா சார், இல்ல இப்பதான் சமீபமா இருக்கா? எனக்கு எப்பவுமே சளி பிடிக்காது. இந்த கிளைமேட்டுக்கா என்னன்னு தெரியல. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10 days இருக்குது. ஓகே, சளி கலர் ஏதாவது மாறி இருக்கா, வெள்ளையா தான் இருக்கா? அதெல்லாம் மூக்குல இருக்கும்போது கரன்னு ஒரு சவுண்ட் அது வருது, அதான் வருது. ஓகே, ஜுரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வயிற்றுப்போக்கெல்லாம் ஒன்றும் இல்லை? எதுவும் இல்லை. சுகர் பிபி இருக்கு, அதெல்லாம் நார்மல். ஓகே, சில பேருக்கு வந்து வைரல் காய்ச்சல் வந்துட்டு போயிடுச்சுன்னா இந்த போஸ்ட் நேசல் ட்ரிப்புன்னு சொல்லுவோம் சார். ஒரு 2-3 நாள் சாதாரண ஒரு இன்ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரி, அது கொஞ்சம் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான சிம்டம்ஸ் சார். அது கொஞ்சம் லைட்டாக லூஸ் மோஷன், தொண்டை கரகரப்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறது. இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்ஸா மைக்கோபிளாஸ்மான்ற தொற்று இப்போ கொஞ்சம் சமீபமாக நிறைய இடத்துல பரவிட்டுருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு மைல்டாக வந்துட்டு போச்சுன்னா இந்த தொண்டையில் இருக்கிற கரகரப்பு அப்புறம் இந்த சளி இருக்கிறது ஒரு 10 to 12 நாள் வரைக்கும் இருக்கும். ஆமாம் சார், ஆமாம். நானும் கார்பஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தான். ஓகே ஓகே சார். ஓகே, அந்த கண்ட்ரோல் இருக்குதான் பாக்குறேன். சரி, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன், அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. அப்புறம் பார்த்தா மறுபடியும் கரகரன்னு சவுண்ட், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே சார். இப்போ உங்களுக்கு எந்த ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த நேர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேடம். நான் சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க ஹேமா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க மேம். இப்போ எனக்கு ஒரு 1.5 மாசமா மேடம் எனக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரு தரம் ரன்னிங் நோஸ். ரன்னிங் நோஸ் மீன்ஸ் சளி எல்லாம் வருது இல்ல, வாட்டரி நோஸ். மூக்கு கிட்ட ஒரு மாதிரி அரிக்குது, கண்ணு கிட்ட அரிக்குது, அப்படி கசக்கினேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 hours கண்டினியூஸா எனக்கு வாட்டரி நோஸ். இது என்ன அலர்ஜியா என்னன்னு தெரியல. அப்புறம் மெடிக்கல் ஷாப்ல கேட்டேன், மான்டேர் எஃப்எக்ஸ் 500ன்னு ஒரு அலர்ஜி மாத்திரை கொடுத்தாங்க. அதை போடுற அன்னைக்கு எனக்கு சரியாயிடுது. மறுபடியும் ஒரு 4 days கழிச்சு இதே மாதிரியே வருது. இது இப்போதானம்மா உங்களுக்கு? இல்லை இப்போதான் இந்த 1 monthல தான் மேடம். இந்த 1 month தான் அப்படி இருக்கு. ஓகே, உங்களுக்கு முன்னாடியே பாடியில் அலர்ஜிலாம், டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்காமா?
உண்டு மேடம். வீட்டுல ஏதாவது கொஞ்சம் கிளீனிங் அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 10 தும்மல் போடுறது அதோட அந்த 10 தும்மல் போடுறது தான் வந்து அலர்ஜிக்கு உண்டான அறிகுறி உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட நோஸில் வந்து உங்களுக்கு இந்த தண்டு வளைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தண்டு வளைஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி தும்பல் வரக்கூடியது இருக்குது. கண் அரிச்சுக்கிட்டே இருக்கும், கண்ணிலேருந்து தண்ணி வரும், மூக்கிலேருந்து தண்ணி வரும். இது வந்து அலர்ஜிக் ரைனோசைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த ஓட்டைகளில் இருந்து வரக்கூடிய சளி நிறைய ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இது தொற்று கிடையாதுமா, இது மோஸ்ட்டாக அலர்ஜிக்கு உண்டான இதுதான். நீங்கள் உங்கள் இஎன்டி டாக்டரையும் பார்த்துட்டு உங்கள் தண்டு வளையத்தில் ப்ராப்ளம் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ ஒரு வாரம் இல்லை இருக்கு. ஆனா வெளியே நான் போயிட்டு வந்தேன்னு வச்சுங்களேன், இப்பதான் மாஸ்க் போடலான்னு இருக்கேன். வெளியே போயிட்டு வந்தேன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அப்போ அது ரொம்ப டிப்பிக்கல் அலர்ஜிமா. அது அலர்ஜி. ஆமா, பயப்படுறதுக்கு இல்ல அது அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மைல்டா ஆஸ்துமா இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்லயே நீங்க வந்து அதை பார்த்துக்கிறது பெட்டர். ஆமா, நன்றி மேடம். அடுத்த நேயர் போயிடலாம். வணக்கம். இனிப்புல இருக்கீங்க, ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம், ராஜகோபால் பேசுறேன். சொல்லுங்க சார். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். இந்த தயிர் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா? ஆக்சுவலா தயிர், மோர் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா? ஆமா சார். இந்த ஆக்சுவலா அது சாப்பிட்றது நல்லதா? அப்புறம் சில பேர் வந்து வெந்நீர் குடிங்கிறாங்க, பச்சை தண்ணி குடிக்காத வெந்நீர் குடிங்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே சார். தயிர் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோபயோட்டிக்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ப்ரோபயோட்டிக்ன்றது நம்ம வயிறு தான் வந்து நம்மளுக்கு செகண்ட் பிரெயின், அதுதான் நம்மளோட. ஸோ நம்ம வயிற்றுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டடான ஃபுட்டு. அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கர்டுன்றது நேச்சுரல் கர்ட். ஒன்ஸ் எப்போ ஒரு டப்பாவில் போட்டு அது மூடி அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சர் டேட்டு போட்டாங்கன்னா தட் இஸ் நாட் ரைட். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக வீட்டில் பண்ணுற கர்டு அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு. அதை நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்கள் வயிறுக்கு அந்த உங்களோட குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் வர தான் உங்கள் உடம்புல எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய இம்யூனிட்டி ரொம்ப நல்லா டெவலப் ஆகும். அதுவும் குழந்தைங்களுக்கு கட்டாயம் தாங்க தயிர் எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் தயிர் ஒத்துக்காது. மித்த எல்லாருக்கும் ஒத்துக்கும். சளி, இரும்பல், தும்பல்ன்றதுனால தயிரை அவாய்ட் பண்ணாதீங்க. வயதானவர்களும் நிறைய தயிர் எடுத்துக்கணும். புரோட்டீன் ப்ளஸ் ப்ரோபயோட்டிக். ஸோ தயிர், மோரில் பிரச்சனை இல்லை. மோர் அதில் மேபி கலந்து கொடுக்கக்கூடிய தண்ணியில் பிரச்சனை வரலாம். அன்சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சு குடித்தோன்னா பிரச்சனை வரலாம். அதே மாதிரி சுடு தண்ணி, வெந்நீர் ஆர் பச்சை தண்ணி அப்படின்றப்போ உங்களுக்கு வித்தியாசம் எப்படின்னா உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட செல்ஃப் தான். இதனால் நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் இல்லை. மார்னிங்கில் எழுந்த உடனே நீங்கள் ஒரு வார்ம் வாட்டர், வெதப்பான தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு இயற்கையாகவே அது கொஞ்சம் நல்லது தான். கோல்டு வாட்டர் குடிக்கிறதுனால எந்த டிசீசஸும் வரப்போறதில்லை. எப்படி சேஃப் வாட்டர் குடிக்கிறோமான்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க, பேசலாம். டாக்டர், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். குழந்தைங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ நிறைய வீடுகளில் வந்து இப்போ குழந்தைங்களாம் தவழ்ந்தெல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது டாய்ஸ்லாம் எடுத்து வாயில் வைக்கிறது அப்படிலாம் இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்க அந்த பயன்படுத்துகிற டாய்ஸையோ வீடையோ வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். அது எப்படி நம்ம மானிட்டர் பண்ணி எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது நல்லது? இப்போ கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து இந்த கிட்ஸோட டாய்ஸ் லிக்விட்லாம் வாங்கினாங்க. நிறைய சேல்ஸ் ஆச்சு. அப்போது டிஸ்இன்ஃபெக்டன்ட் லிக்விட்ஸ் அப்படின்னு நிறைய வாங்கினாங்க. ஆப்பிளில் க்ளீன் பண்ணாங்க, குழந்தைங்க டாய்ஸை க்ளீன் பண்ணாங்க. அதனால கோவிட் வராமல் இருந்ததா? அது வந்து அதெல்லாம் இட் இஸ் நாட் அ ப்ரிவென்ஷன். மேபி உங்கள் மனசுக்கு அது சேஃபராக தோணலாம். குழந்தைங்க கீழெல்லாம் கை வச்சு வாயில் போடுறதெல்லாம் நல்லது. அதெல்லாம் பார்த்தீங்க, அதான் நான் முதலே சொன்ன ஒரு வேர்டு, கிரவுண்டட் இம்யூனிட்டின்னு. குழந்தைங்கள விளையாட விடுங்க, ரோடில் போக விடுங்க. லோக்கல் இம்யூனிட்டி அவங்களுக்கு வரும், அந்த எதிர்ப்பு சக்தி வரும். வயிற்றுப்போக்கு கொஞ்சமாக இருக்கும், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு. அதனால் பயந்து வேறு எதுவும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஃபுட்டு மாத்திரப்போ குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட்டுலேருந்து இன்னொரு ஃபுட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா வயிற்றுப்போக்கு வரும். நம்ம உடனே கீழே இருக்கிறத வாயில் வச்சா அதனால தான் வந்ததுன்னு நினச்சிப்போம். பட் ஃபுட் சேஞ்சஸ் ஆகும். குழந்தைங்க அடாப்ட் ஆகணும். ஒரு சின்ன சின்ன நுண்ணுயிர்களுக்கும் அடாப்ட் ஆகிறப்போ உங்களுக்கு இந்தமான சளி, தும்பல், இரும்பல், வயிற்றுப்போக்கு, மைல்டாக ஜுரம் இதெல்லாம் வர்றது ரொம்பவே நல்லது.
ஸோ குழந்தைங்கள நம்ம ரொம்ப சேஃபாக குழந்தைங்கள ப்ரொடெக்டடாக ஏசிலேயே வச்சுருந்தீங்கன்னா தான் ஃப்யூச்சரில் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப கெடுதல் தான் பண்ணுறீங்க. இம்யூனிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சக்தியே இல்லாமல் நம்ம அதை முதலே அழிச்சிடுறோம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணி வராங்களோ அந்த அளவுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும் ஸ்ட்ராங்கராக. இப்போது சில குழந்தைங்களுக்குலாம் ஒரு 1 இயர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய அடிக்கடி நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் அடிக்கடி கோல்டு வர்றதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு. சில குழந்தைங்களுக்குலாம் கோல்டே வரல, ஆக்டிவாக இருக்காங்க, கோல்டே வரலை அப்படிங்கிறாங்க. அதனாலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு இம்யூனிட்டி பில்ட் ஆகிட்டு தான் இருக்குமா? வரலன்றது ஒன்றும் இப்போ சுற்றி இப்போ ஒரு ஸ்கூலில் போகிறாங்க, ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க, ஒரு 2 பேர் தும்பினாங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லாருக்குமே அந்த தும்பல் வரும்ன்றது கிடையாது. அந்த குழந்தையோட இதை பொறுத்து தான் இருக்குது அந்த இம்யூனிட்டி. அதில் ஒரு 4-5 பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமல் இருக்கலாம், இன்னொரு தொற்று மூலயமா வரலாம். ஸோ வந்தால் எல்லாருக்கும் வரணும்னு இல்லை, வராமல் இருக்கிறது நார்மல் தானே, அதையே நம்ம அப்நார்மலாக நினைக்கணும். ஓகே, ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது ஒரு கேள்வியாகவே இருக்குது. நிறைய இப்போ நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போகும்பொழுது அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்குதுங்கிறது கேள்வி. என் பசங்களுக்கு தும்பல் வரல, இரும்பல் வரல, என்ன பயப்படுறாங்களா? அதுக்குமே பயப்படுறாங்களா இப்போ இருக்கக்கூடிய நியூ மாம்ஸ்லாம்? ஓகே, வாட் இஸ் நார்மல் இஸ் பிகம் அப்நார்மல் ஆயிட்டு இருக்கு எல்லா பக்கம். டாக்டர், இப்போ நிறைய நம்ம கேள்விப்படும் போது எல்லா இதுக்குமே ஃப்ளூஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்படுது இல்லையா? இப்போ எல்லா தொற்றுகளுக்குமே தராங்கும் போது இந்த டெங்கு அப்படிங்கிற ஒரு ஃபீவர் அதுக்கு இன்னும் மெடிசனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அதுக்கு ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்குறாங்க. இது என்ன விஷயம்? இது எங்களுக்கு புரியலையே. இது டெங்குன்றது வந்து வைரஸ் தொற்றுங்க. அது வந்து இட் இஸ் அ டெங்கு வைரஸ். வந்து அது அந்த வைரஸுக்கு மெடிசனே கண்டுபிடிக்கலையான்றதை விட அந்த டெங்கு வைரஸ் நம்மளை என்ன பண்ணும், மெயினாக வந்து உங்கள் உடம்புல வந்து ரத்த கேப்பிலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறிய ரத்த துளாய்கள் இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதுலேருந்து உங்கள் ரத்த நாடிகள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும், டீஹைட்ரேஷன். ஸோ டெங்கு வர்றப்போ நம்ம முதலியே வந்து நீர் சத்து குறையாமல் டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஒரு பேஷண்ட்டை எந்த அளவுக்கு நிறைய தண்ணி கொடுத்து ரீஹைட்ரேட் நீர் சத்தை ஏற்றுறோன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு டெங்கு வேக்சின்லாம் வந்துருச்சு. ஆனால் டெங்குக்கு எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸ் யாரும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்களாக உங்களுக்கு டெங்கு ஃபீவர் இருக்கிறப்போ 2வது நாள் 3வது நாள் போய் கடையில் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிடாதீங்க. அதுதான் வைரஸ் டெங்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டாக்டர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, டெங்கு இருக்குது, என்ன மருந்து கொடுக்குறீங்க, என்ன இன்ஜெக்ஷன் போடுறீங்க, ஒன்றுமே இல்லை, ஹாஸ்பிட்டலில் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஏன்னா டெங்குவுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளூயிட்ஸ் உடம்புல நீங்கள் இருக்குது, உங்களோட ஹைட்ரேஷன் அதாவது நீர் சத்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது தான் டாக்டர் மானிட்டர் பண்ணுவாங்க. அதை நம்ம தவற விட்டுட்டோன்னா தான் டெங்கு வந்து லிவரெல்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஓவராலாக இப்போ நோய் தொற்று தடுப்பு முறைகள் பற்றி இந்தந்த அவேர்னஸ்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சாக சொல்லிடுங்களேன் எங்களுக்காக. ஜென்ரல் அவேர்னஸ்னால் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா அதுதான் ஹேண்ட் ஹைஜீன். ஸோ மோஸ்ட்லி சொன்ன மாதிரி அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வெப்பன் வந்து ஹேண்ட் ஹைஜீன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 20 செகண்ட்ஸு சோப் அண்ட் வாட்டர் இருக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது வந்து நீங்கள் கேட்டது வந்து மாஸ்க். ஸோ க்ரௌடடான பிளேசஸ்க்கு போனீங்க அப்படின்னா மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கோல்டு ஃபீவர் காஃப்லாம் இருந்ததுன்னா நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். 3வது வந்து க்ளீன் என்விரான்மெண்ட்டில் இருங்க, சேஃபான ஃபுட்டு சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு போயிட்டு நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு அதில் இருக்கிற கலர் போடுறதுனாலலாம் ஃபுட் பாய்சன் வந்து பெராலிசிஸ் வர அளவுக்குலாம் பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுட் பாய்சனிங் வந்து யூ கேன் ஈவன் லூஸ் யுவர் லைஃப் இன் 2 days, 2 நாளில் உயிரே போகக்கூடிய அளவுக்கு ஃபுட் பாய்சன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் சேஃப் ஃபுட் ப்ராக்டிசஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து வேக்சின் எப்போல்லாம் வேக்சின் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமோ, நான் சொன்ன மாதிரி வயதானவர்கள் இருந்தாங்க, சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா நியூமோகாக்கல் வேக்சின் போடுங்க. ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ், எல்லா தொற்றுக்கும் ஆன்டிபயோட்டிக் வாங்கி போடாதீங்க. உங்களோட ஃபார்மசிஸ்ட் கேட்டாலும் ஆன்டிபயோட்டிக்காக இருந்தால் தயவு செஞ்சு போடாதீங்க, டாக்டரை அணுகிட்டு போடுங்க. கம்யூனிட்டியாக நம்ம சுகாதாரம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ஆஸ் கம்யூனிட்டி. ஸோ ஃபைனல் மெசேஜ் வந்து ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த 1 மணி நேரம் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக வந்துட்டு ஒரு விஷயத்துக்கும் வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்திருந்தீங்கன்னே சொல்லலாம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ, நன்றிங்க. ஓகே, ஸோ நேர்களை இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எஸ் வைஷ்ணவி அவங்களுடைய கலந்துரையாடல் தான் நம்ம கேட்டிருந்தோம். நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரியான பதில்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய குறிப்பிட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.